ஹாய் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் கார்த்திக் ரேவதி ரொம்ப பிடிக்குமோ அவங்க பேரை கீழே கமெண்ட் பண்ணிட்டு ஒரு ரெட் ஹார்ட் தட்டி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் கார்த்திக்கும் ரேவதி ஒன்றா இருக்காங்க. ரேவதிக்கு பழைய நினைவெல்லாம் நினைவு வரல, ஆனால் கார்த்திக் தான் அந்த புருஷன் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயே நம்ம ரேவதி இங்கே இருக்க வைக்கக்கூடாது, நம்ம ஏதாவது ஒரு திட்டம் போட்டு ரேவதி இங்கே இல்லாத மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சந்திரா ஒரு ஐடியா கொடுக்கலாம், பேசாமல் நம்ம என்ன ரேவதியை நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு அமுச்சு விட்டுலாமா, ஏதாவது வெளிநாட்டுக்கு அமுச்சு விட்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க, இல்லை நம்மளுடைய ஆளுங்க இருந்தாலும் எப்படியும் கார்த்திக் தெரிஞ்சு போயிடும், நம்ம ஆளுங்க இல்லாத மாதிரி இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே சாமுண்டீஸ்வரி ஒரு பிளான் போகிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு கனடா இருக்கா, அவகிட்ட நான் பேசிடுறேன், அவகிட்ட பேசி நம்ம ரேவதியை நம்ம கனடாக்கு அமுச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி சாமுண்டீஸ்வரி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசி அனுப்பி விடுறதுக்கு எல்லாத்தையும் பிளான் போட்டுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி வீட்டுக்கு உடனே சாமுண்டீஸ்வரி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பாரு, என்னால் கல்யாணத்துக்குலாம் வர முடியாது, இங்கே எனக்கு ரொம்ப வேலைங்க இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். அவங்க ஃப்ரெண்டு உடனே இல்லை நீ வந்துடணும், நீ வர்றனா எப்படி, என்னுடைய நல்ல நிலைமைக்கு நீ தானே காரணம் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்லை அவனுடைய ஃபேமிலியிலேருந்து யாரையாவது ஒரு ஆளாவது நீ அமுச்சு விடு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கட் பண்ணிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரோகிணி, மயில், ஸ்வாதி, சந்திரா, ரேவதி எல்லாருமே நின்று அதை கேட்டுட்ருக்காங்க. என்னாச்சுமா அப்படின்னு கேட்கும். என்னுடைய ஃப்ரெண்டு தெரியல கனடாவில் இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணுக்கு கல்யாணமா, அந்த கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்றா, கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறேன் அப்படி சொல்லுவோம். உன்னை ரோகிணி கேட்க, என்னம்மா உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணமா, கல்யாண வயசு வரைக்கும் வந்துருச்சு, அவ்வளோ பெரிய பிள்ளையே ஆகிட்டாளா? ஆமாம் ரோகிணி, இப்போ கண்டிப்பாக கூப்பிட்றா, ஆனால் என்னால் எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்குமோ அப்போ என்னை கூப்பிட்றா, இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாரையாவது ஒரு அளவாவது அமுச்சு விடு அப்படின்னு சொல்கிறான். நான் யாரை அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயில் சொல்கிறாங்க, பேசாமல் இங்கே இருக்கிற கர்நாடகா தான் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, அது கர்நாடகாவில் கனடா அப்படின்னு சொல்கிறோம். ஓ கனடாவா, நான் கூட இங்கே இருக்கிற கர்நாடகாவும் நினச்சிட்டேன். முதல்ல உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, ஐடி கார்டு இருக்குது, ஏன் விசிட்டிங் கார்டு கூட இருக்குச்சா, இந்த பாஸ்போர்ட் எடுக்காமல் விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நம்ம வீட்டிலேயே ரேவதிக்கும் எனக்கு மட்டும் தான் பாஸ்போர்ட் இருக்குது, வேறு யாருக்குமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ரேவதி சொல்கிறாங்க, பேசாமல் ஆமாம் நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம்மா பேசாமல் ரேவதியை அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ சாமுண்டீஸ்வரி அப்படியே பயங்கரமாக நடிக்கிறாங்க. இல்லை ரேவதி சின்ன பொண்ணு, அவள் எப்படி போயிட்டு வருவா, நான் எப்படி அவளை தனியாக அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இல்லைம்மா நான் போயிட்டு வந்துடுறேன், ஒரு 3 நாள் தானே வீடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்லை ரேவதி நீ கண்டிப்பாக நீ போயிட்டு வந்துடுவீ அப்படின்னு கேட்குறான். அம்மா நான் போயிட்டு வந்துடுறேம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, எனக்கும் கனடா பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி சந்திரா நீ வேணால் டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு மாதிரி ஜாலியாக போகிறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அக்கா இந்த பாரு சந்திரா, ரேவதி இங்கேருந்து போகிறதா தான் இருக்கணும், ஆனால் அங்கேருந்து இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலையே படாதன்னு, அதுக்கேற்ற மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நம்ம மேலே சந்தேகமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சந்திரா வேகமாக டிக்கெட் எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. ஏன்னா சந்திராவையும் சிவனாண்டியும் பிரிச்சிருக்காங்களா, அப்படி இருக்கும்போது இந்த ரேவதியும் கார்த்திகை சேர்றதை சும்மா விட்டுருவாங்களா, அதுவும் இப்போ அவங்க சேர்ந்துருக்கிறத வேற பார்த்துட்டு அவங்க அப்படியே காண்டில் நிற்கிறாங்க. எப்படியும் ரேவதியும் கார்த்திகையும் பிரிக்கணும்னு பிளான் போட்டு ரேவதி இங்கேருந்து கனடாக்கே அனுப்புகிற அளவுக்கு வந்துட்டாங்க சந்திரா. சரின்னு டிக்கெட் எடுக்க வந்துட்டாங்க. டிக்கெட் எடுக்கிறவங்க கிட்ட இந்த பாரு, நீ எனக்கு கனடாவுக்கு அர்ஜென்ட்டாக டிக்கெட் போடணும், எவ்வளோ செலவானாலும் பண்ண, பணத்தை பற்றி நீ கவலைப்பட அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மேடம் நான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லுவேன். எனக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரிட்டன் டிக்கெட்டு போடணும், ஆனால் ரிட்டன் டிக்கெட் டூப்ளிகேட்டாக இருக்கணும், அது யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இல்லை மேடம் அந்த மாதிரிலாம் பண்ண, இந்த பாரு நீ பண்ணுறதுனால தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் அப்படி சொல்லுவேன். சரி நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணி கொடுத்தா, பரவாயில்லையே எதுக்குமே வித்தியாசமே தெரில, அதுக்கு தான் நான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரேவதி அவங்க சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அம்மா நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்குது, நான் போய் ட்ரெஸ்லாம் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. உன்னி ட்ரெஸ்லாம் எடுத்து பேக் பண்ணும்போது கரெக்டாக கார்த்திக் கால் பண்ணுறாங்க. மாமா உங்களுக்கு 100 ஆயிடுச்சு, நான் இப்போ தான் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன், நீங்களே அதுக்குள்ளே கால் பண்ணிட்டேன். அப்படியா என்ன ரேவதி அப்படின்னு கேட்கும். மாமா நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கவும், நான் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, என்ன ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன், எங்கே போகிறேன் அப்படி கேட்கும். நான் கனடா போகிறேன் அப்படின்னு சொல்லி, இந்த கனடா போகிறேன் என்ன திடீர்னு அப்படின்னு. இல்லை மாமா, அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணமாக அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க, அம்மாவுக்கு இங்கே வேலை இருக்கிறதுனால உங்கள் ஃபேமிலியில் யாரையாவது ஒரு ஆளை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி அம்மா என்னை போக சொல்லியிருக்காங்க, என் அம்மா சொல்லலை நானாக தான் போகிறேன்னு ஒத்துக்கிட்டேன், ஏன்னா என்கிட்ட தான் பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இந்த பாரு ரேவதி நீ சொல்கிறது எனக்கு தப்பாக இருக்குது, எனக்கு எதுவும் சரிப்படலை அப்படின்னு. இதில் என்ன மாமா இருக்குது, ரிட்டன் டிக்கெட் வரைக்கும் போட்டாச்சு, 3 நாள் தானே போயிட்டு வந்துடுறேன், பேசாமல் நீங்களும் என் கூட வந்துடுறீங்கன்னா நம்ம 2 பேரும் ஜோடியாக போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவேன். ஏய் என்ன நீ விளையாடிட்டு இருக்கியா, ஆமாம் மாமா நீங்கள் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி ரேவதி நீ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோ, எனக்கு என்னமோ இதில் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவும் ரேவதிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரா சிவனாண்டிக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி
ரேவதியை அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியாச்சு. ரேவதியை கனடாக்கு அனுப்புறதுக்கு அக்கா மூலியமாகவே ஒரு பிளான் போட்டாச்சு. அப்படியா? ஆமாம், நம்ம 2 பேரையும் பிரித்து வச்சுட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத நான் சும்மா விட்டுருவேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஊர் முன்னாடி சவுக்கடி வாங்கினது என்கிட்ட அதை வீடியோ எடுத்து வேற காமிக்கிறேன். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? நான் எப்படி உங்களை பிரிஞ்சு தவிக்கிறேன்னு அதே மாதிரி அவளும் புருஷனை பிரிஞ்சு தவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போகிறவ தான் இனிமேல் இங்கே வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீ ரொம்ப நல்லா காரியம் பண்ணியிருக்க, இதுதான் நீ வந்து ரொம்ப ஜீனியஸாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே பாராட்டு மலையே கொட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வருது. அந்த கனவுல பார்த்தா அது ரேவதியும் கார்த்திகை பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி ரேவதி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ரேவதி வந்து அம்மா விடுங்கம்மா, நான் மாமா கிட்டே பேசிட்டு வர சொல்கிறேன். ஆனால் ரேவதியை வந்து சாமுண்டீஸ்வரி விடுறதா இல்லை, கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ டக்குன்னு வந்து கார்த்திக் வந்து முழிச்சுடுறாங்க. முழிச்சதும் டக்குன்னு ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. ரேவதி வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கால் எடுத்து பேசுகிறாங்க. ஹலோ ரேவதின்னு சொல்லுவாங்க. மாமா என்ன மாமா இந்த டைமில் கால் பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கால் பண்ணேன். நீங்கள் போய் தானே சொல்கிறீங்க, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் கனவுல நான் வந்தேன், அதனால தான் நீங்கள் உடனே கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், ஒரு கனவு கண்டேன். அப்படியா, என்ன கனவு மாமா சொல்லுங்கள். இல்லை அதை நான் வந்து நேரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் சாமுண்டீஸ்வரி, சந்திரா, ஸ்வாதி, ரேவதி, ரோஹிணி, மயில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அச்சா, நான் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன், கடைசி இந்த பாஸ்போர்ட் எடுக்காமல் விட்டுட்டேன், இந்த பாஸ்போர்ட் எடுத்துன்னா நம்ம கனடா போய்ட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ வந்து மயில் சொல்கிறாங்க, சரி நான் இனிமேல் நம்ம எல்லாரும் பாஸ்போர்ட் எடுத்து நம்ம கனடா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சந்திரா கேட்குறாங்க, முதல்ல அவங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்குது அப்படி கேட்கும். ரோஹிணி சொல்கிறாங்க, பாஸ்போர்ட் எடுக்கலாம் பெரிய விஷயமா, நான் முதல்ல நம்ம எல்லாத்துக்கும் பாஸ்போர்ட் எடுக்கிறேன், நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியாக நம்ம கனடா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரேவதி வந்து கேட்குறாங்க, சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்வாதி வந்து சொல்கிறான், அக்கா எனக்கு வந்து அங்கே ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அப்போ சந்திராவும் சாமுண்டீஸ்வரி, சரி வா ரேவதி, நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு ஃப்ளைட்டுக்கு அப்படின்னு சொல்லி. அம்மா என்னம்மா அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு, சரி நம்மளுக்கு தான் டைம் இருக்குல்ல, உனக்கு தெரியாத நம்ம வந்து முன்னாடியே போகணும், நம்ம அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரிம்மா நான் வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன நீ இப்படி சொல்கிற, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடும்மா, 10 நிமிஷத்தில் என்ன ஆகிருப்போது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி நீ போயிட்டு வாமான்னு சாமுண்டீஸ்வரி சொல்லி விட்றாங்க. அப்போ எல்லோரும் வந்து எல்லோரும் கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும், என்னக்கா அவள் எங்கே போகிறான்னு தெரியும் அவன் இந்த கார்த்திகை தான் பார்க்க, நீ தெரிஞ்சு நீ அனுப்புற அப்படின்னு சொல்லுவான். இப்போ நான் அனுப்பலைன்னா அது வேறு ஏதாவது பிரச்சனையாரோ இல்லைன்னா நம்ம சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. சரின்னு ரேவதி பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து கோயிலை பார்க்க போகிறாங்க. மாமா நீங்கள் வந்துட்டீங்க, எங்கே உங்களை பார்க்காம ஊருக்கு போயிடுவோன்னா ரொம்ப கவலையாக இருந்துச்சு, நல்ல வேளை உங்களை பார்த்துட்டேன். சரி மாமா நீங்கள் என்ன கனவு கண்டீங்க, அந்த கனவை கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் வந்து கனவு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீ நானும் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு நான் ஊருக்கு போகிறேன், அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கு. இல்லை ரேவதி எனக்கு வந்து தப்பாக படுது அப்படின்னு சொல்லுவோம். சரி உங்கள் டிக்கெட் யார் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு வந்து சித்தி தான் அரேஞ்ச் பண்ணாமல். உங்கள் சித்தியா? ஏற்கனவே உங்கள் சித்திக்கும் எல்லா விஷயமும் தெரியும், நீ இப்படி இருக்கும் போது நீ கொஞ்சம் உஷாராக இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க மாமா, நல்லபடியாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி நீ எதுக்கும் கொஞ்சம் உஷாராக இரு, எனக்கு வந்து கால் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். சரி மாமான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது மாமா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த பூசாரி வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குங்குமத்தை வாங்கி நெத்தியில் வாங்கி மாமான்னு சொல்லுவோம். கார்த்திக் வந்து குங்குமத்தை நெத்தியில் வச்சு விட்டுறாங்க. சரி என்ன ரேவதி, சரி மாமா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு இருந்தாலும் மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது, ஏதோ தப்பாக இருக்குன்னு. சரின்னு ரோஹிணிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரோஹிணி இந்த மாதிரி ரேவதியை கனடாவுக்கு அனுப்புகிறாங்க, ஆனால் எனக்கு அதில் வந்து உடன்பாடே இல்லை, எனக்கு அது சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா, சரி நான் வேணா எங்கள் அம்மா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து உடனே வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சாமுண்டீஸ்வரி மாதிரியே பேசுகிறாங்க. அப்போ பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, இந்த பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத சாமுண்டீஸ்வரி, நீ என்கிட்ட அனுப்புறல ரேவதி இங்கே வந்ததோட அவ்வளோதான் அவள் இங்கேயே இருக்க வேண்டியது, அவள் பாஸ்போர்ட்டை நான் ஒழிச்சு வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரோகிணிக்கும் மயிலுக்கும் தூக்கி வாங்கி போடுது. ஓஹோ, இப்போ இது எல்லாமே அம்மாவோட சித்தியோட பிளான் தானே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது உடனே கார்த்திக் வந்து கால் பண்ணுறாங்க. ஆமாம் சகல, நீ சொல்கிறது கரெக்டு தான், இந்த மாதிரி அம்மாவுக்கும் சந்திராவுக்கும் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு உங்ககிட்டேருந்து ரேவதி பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ உடனே கார்த்திக் வந்து சரி நான் இப்போமே போய் ரேவதி கிட்ட போய் எல்லாமே சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்தலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு இருக்கும் போது வழியில் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் வண்டி ஏதோ செக் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே சந்திரா போட்ட பிளான் தான். ஏன்னா கார்த்திக் எப்படியும் விஷயம் தெரிஞ்சு கண்டிப்பாக ஏர்போர்ட்டுக்கு வரைக்கும் வருவான்னு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் பிளான் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வண்டி நிப்பாட்டி, சார் எங்கே சார் போகிறீங்க, நான் அர்ஜென்ட்டாக ஒரு விஷயமா போகிறேன், ஏர்போர்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி சார் நீங்கள் வந்து பேப்பர்லாம் எடுத்துருவோம். இல்லை நான் அர்ஜென்ட்டாக போனேன் சார், அங்கே சார் நிற்கிறார், நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். கார்த்திக் வந்து பேப்பர்லாம் எடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரர் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. கார்த்திக் வந்து சார் கூப்பிட்றாங்க, ஆனால் சட்டமே பண்ணலை சார் அப்படின்னு கூப்பிட்டு ஒன்று திரும்ப சார் நீங்களா அப்படின்னு கேட்கும். ஆமாம் சார் என்ன இங்கே அப்படின்னு, இல்லை நான் அர்ஜென்ட்டாக நான் ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன், இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க சார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் நீங்கள் போயிட்டு வரலாம் சார் அப்படின்னு சொல்லுவோம்.
கார்த்திக் வந்து கிளம்பி நேராக ஏர்போர்ட் போகிறாங்க. ஏர்போர்ட் போனதும் ரேவதின்னு கூப்பிட்றாங்க. ரேவதி மாமா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வரதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி சந்திரா பின்னாடி என்ன ரேவதியா அவன் கூப்பிட்டா நீ போகிற அம்மா இருமா நான் போய் மாமாட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் என்ன மாமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்த மாதிரி நீ வந்து கனடா போகிறது உங்கள் அம்மாவும் உங்கள் சித்தியும் போட்ட பிளான் தான். உங்கள் அம்மாவுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சு. உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆனது உனக்கு எல்லாமே தெரிஞ்சது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்குனால தான் என்கிட்ட உன்னை பிரிக்கிறதுக்காக கனடாவுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ரேவதிக்கு என்ன சேர்ந்துல என்னமாம்மா சொல்கிறீங்க? அம்மா இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்களா? அம்மா அவங்க பொண்ணுக்கு நல்லது பண்ணுறதான்னு நினச்சிட்டு கெடுதல் தான் செஞ்சிட்ருக்காங்கன்னு ரேவதி வந்து நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கோமோ அப்போ சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் வந்துடுறாங்க. வந்து வா ரேவதி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. அம்மா என்னம்மா நீங்கள் அவசரப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு எனக்கு கனடா அனுப்புறீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி ஆமாம் நீ உனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சு போச்சு நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கனடாக்கு அனுப்புறதுக்கு பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் போக மாட்டேன்னு அப்படியே ரேவதி வந்து ஒரே அடம் பிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கதை எப்படி எப்படி கொண்டுட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். எப்படி இருந்தாலும் ரேவதி வந்து கனடா வந்து போக மாட்டாங்க. கனடா போயிட்டாங்கன்னா அப்புறம் எந்த ஒரு கதையும் வராது. இல்லை வேறு மாதிரி கதையை கொண்டுட்டு போகிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.